வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்காக கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகிறது வரையும் வதக்கிட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரையும் வதக்கிக்கலாம். அப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். காய் சேர்த்த அப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு காய் நல்லா வேகிறது வரையும் வேக விடலாம். காய் நல்லா வெந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் நம்ம காயோட சேர்த்து நல்லா கொதிக்கிறது வரையும் வேக விடுங்க. இப்போ நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த குருமா சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.